ஹேண்ட் சதுக்கிட்டேஸ்லாம் இருக்கீங்க நான் இருக்கீங்க நம்புறேன். நான் வந்துங்க ஃபேரிங்க. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோன்னா, இன்றைக்கி நான் நேற்றே சொல்லியிருக்க மாதிரி இன்றைக்கி வந்து ஒருத்தவங்களுக்கு பர்த்டேனால ஸோ அவங்களுக்கு வந்து விஷ் கொடுத்துலாம்ல. ஃபஸ்ட்டு ஹாப்பி பர்த்டேடா. ஸோ நீங்கள் வந்து இன்றைக்கி ஹாப்பியாக ஜாலியாக இந்த எஃப்எஃப் கேட்டுக்கிட்டோம் நீங்கள் உங்கள் டேவை செலிப்ரேட் பண்ணிட்டு ஜாலியாக இருக்கணும். அவங்க பேர் சத்யா, ஓகேங்களா? ஸோ இந்த எஃப்எஃப் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். நான் வந்து ரொம்ப ஷார்ட் பீரியடில் தான் எடுத்திருப்பேன். நான் வந்து போன வீட்டிலேயே சொல்லியிருப்பேன். ஸோ அதனால் ஷார்ட் பீரியடில் எடுத்திருக்கனால ஸோ ப்ளீஸ்டா எதுனா ஒரு மிஸ்டேக்காக இருந்தால் அதுக்கு சேர்த்துக்காதீங்க, அதுக்கு சாரி, ஓகேங்களா? ஸோ வாங்கடா வீடியோக்குள்ளே பார்த்துக்கு சின்ன இன்ட்ரடக்ஷன் தான். என்னென்னா வந்து சுகா வந்து ஒரு ஆஃபீஸில் மேனேஜராக ஒர்க் பண்ணியிருக்கான். அண்ட் நாங்கள் வந்து அதில் எம்ப்ளாயாக ஒரு எம்ப்ளாயின்னு சொல்கிறதோட டீம் லீடராக இருக்கான். ஒரு மேனேஜராக இருக்கும்போது கீழே நிறைய டீம்ஸ் இருக்கும்ல, அதை அவன் பொறுப்பாக எடுத்துன்னுக்கான் மேனேஜராக. அதேமாதிரி தான் வந்து ஒரு டீமுக்கு ஒரு லீடராக இருக்கான், ஒரே ஒரு டீமுக்கு, ஓகேங்களா? ஸோ அவ்வளோதான் இன்ட்ரடக்ஷன். ஸோ வீடியோக்குள்ளே பார்த்துக்கோங்க. சின்ன வார்னிங் தாண்டா. பேக்கஸ் ஒருத்தர் மாதிரி நீ வயசு மந்தம் சொல்லி சாப்பிட்டா அண்ட் இது எயிட்டின் பிஸ் கண்டென்ட்ஸும் எக்ஸட் மஸ்டடா, ஓகேங்களா? ஸோ வாங்கடா வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ பார்த்தோன்னா சுகா ஆஃபீஸில் அவன் கேபினில் இருக்கான். இப்போ ரொம்ப பரபரன்னு வேலை பண்ணியிருக்கான். ரொம்ப ஃபாஸ்ட்டாக வேலை முடியணும் அப்படின்னு சொல்லிட்டுக்காக டக்குன்னு வேலை செஞ்சுருக்கான். அப்படி பார்க்கும்போது ஒரு ஞாபகம் வருது. ஸோ டைம் பார்த்துட்டு அவன் யோசிக்கிறான், இவ்வளோ நேரம் ஆச்சு, ஏன் இன்னும் எனக்கு ஃபைல்ஸ் வரல, நம்மளே போய் செக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு எழுந்து அவன் வந்து தாங்களோட டீம் மெம்பர்ஸ் இருப்பாங்களே அங்கே போகிறான். அங்கே போயிட்டு, ஜிமன் சொல்லுங்கள் சார். தாங்கண்ணே வரலையா? இன்னும் வரல சார். வரலண்ணா. சரி, நான் ஒரு ப்ராஜெக்ட் கொடுத்தல, அந்த ஃபைல்ஸ்லாம் எங்கே? சார் அது பொறுப்பாக அவன் டெஸ்க் ட்ராயரில் வச்சுருக்கான் சார். பட் ஆனால் லாக்கில் இருக்குது, அவங்ககிட்ட தான் கீ இருக்குது. சரி, அவன் எப்போ வருவான்? கால் பண்ணியிருக்கேன் சார், அவன் லேட்டாக தான் வரேன்னா. நீங்களும் சரி, உங்கள் டீம் மெம்பரும் சரி, டீம் லீடரும் சரி, எல்லாருமே பொறுப்பாக இல்லாமல் இருக்கீங்க. ரொம்ப பொறுப்பாக இருக்கீங்கடா. அவன் வந்தானா சொல்லு, புரியுதா? ஓகே சார் அப்படின்னு சொல்லிட்டு சுகா போயிடுறான். இப்போ வந்து இங்கே கொஞ்ச நேரம் கழிச்சு ஒரு 1 hour கழிச்சு வந்துடுறான். வந்துட்டு அப்படியே வந்து அந்த டெஸ்கில் உட்காந்துக்கிறான். இப்போ வந்து இங்கே ஜிம் தான். டேய் சுகா வந்தான்டா. எதுக்கு நான் வந்தான்? ஏய் உனக்கு ஒரு ப்ராஜெக்ட் கொடுத்தாங்களே, நான் கூட நேற்று நான் அந்த ஃபைல்ஸ் என்கிட்ட கொடுத்து நீ வந்து செய்ய சொன்னல, நான் கூட உனக்கு செஞ்சு கொடுத்தேன்ல, அந்த ஃபைல்ஸ் ஏன் பொறுப்பாக நீ ட்ராயில் வச்சுருக்க, நீ ஏன் எடுத்து கூட கொடுக்கல? அவன் கடக்கிற லூஸு. இப்போ என்ன அவனுக்கு என்ன இந்த ஃபைல்ஸ் தானே வேணும், நான் தரேன், எனக்கு ரொம்ப டயர்டாக இருக்குது. எவ்வளோ டிராஃபிக் தருமா இந்த வெயில் என்ன அப்படியே எரிக்க வைக்குது. முடியல, தண்ணி இருக்கா? இந்தா அப்படின்னு இங்கே 2 பேரும் பேசின்னு இருக்க. இங்கே வந்து பக்கத்தில் ஒரு டீம் மெம்பர் இருப்பாங்க. அவங்க வந்து ஜிம்மன் என்னடா பின்னாடி பாரு அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி பார்க்குறான். பார்த்தா அங்கே சுகர் நிற்கிறான். இங்கே வந்து அவனுக்கு என்ன வேறு வேலையே இல்லையாடா, சும்மா வந்து என்னையும் இருக்கான். அவனுக்கு என்ன வேலையே நம்ம சுற்றி இருக்கான். என்ன மட்டும் அப்படியே நோட்டீஸ் பண்ணி பார்க்குறாங்க. ஏன் நிறைய பேர் லேட்டாக வந்ததே இல்லையா? நான் டீம் லீடர்னால நான் அப்படி தான் வச்சுருப்பேன். நான் கூப்பிடணும், ஆனால் என் கையில் கிடைக்கணும் அப்படியே அப்படின்னு சொல்லி அவன் வந்து அவன் கையில் முறுக்கி வச்சுருக்கான். இங்கே இருந்துச்சு தையம் என்னடா தாங்க எனக்கு மட்டும் அவன் கட்டுச்சான். இந்த சும்மா விடாது, அப்படியே உள்ளே இருக்க சிங்கத்தை அப்படி தட்டி எழுப்பி அவனை ஒன்றும் கொட்டணும் அப்படின்னு அவன் பேசியிருக்கான். இங்கே வந்துச்சு எனக்கு பயம் வருது. டே பின்னாடி பாருடா, என்னடா பின்னாடி போடுறா அப்படின்னு சொல்ல இங்கே வந்து திரும்பி பார்க்குறான். பார்த்தாங்க சுகா நிற்கிறது பார்த்தானே. ஐயோ இவன் இப்போ வந்தான். வந்து சொல்ல மாட்டேன், தானே சொல்லி ட்ரை பண்ணியிருக்கேன். ஷோ குட் மார்னிங் சார். ஃபைல்ஸுங்க இதோ இருங்க சார் அப்படிங்க சார். ஃபைல் அப்படியே ட்ராயர் அவன் கை தான் அப்படியே ஷேக் ஆகுது. அப்படியே அந்த ட்ராயர் ஓப்பன் பண்ணி அந்த ஃபைல்ஸ் எடுத்து அவன் கையில் கொடுக்குறான். கையில் கொடுத்துட்டு இந்தாங்க சார் ஃபைல்ஸு அப்படின்னு கொடுக்க. இங்கே வந்து சுகாவும் அதை வாங்கிட்டு எதுவுமே சொல்லலை, அப்படியே அவன் கேபின் போயிடுறான். இவன் வந்து எப்போ வந்தது பார்த்துருப்பானா, அவன்
அவனோட கேபின் ஃபுல்லாகவே அந்த கிளாஸ் டோர்ஸாக தான் இருக்கும். ஆனால் பாதி வந்து ஸ்டிக்கர் ஒட்டி மறைச்சிருப்பாங்க, மேலே கொஞ்சம் தெரியும். ஸோ அதனால் எழுந்து பார்க்க முடியும் யாரெல்லாம் போகிறாங்க வராங்கன்னு. ஸோ அது பார்க்கும்போது தேங்க வந்திருக்கான்னு சொல்லினாலே அவன் வந்திருப்பான். அப்போ தான் வந்திருப்பான். வந்தோடனே இங்கே 2 பேருக்கு பேசுனது பார்த்து தான் இருப்பான். இவன் வந்து இந்த பக்கம் பார்த்தானா டேங்கோட டீம் மெம்பர் இருக்கும்ல, அதில் யாரும் இன்னொருத்தவங்க வந்து ஒருத்தவங்க வந்து கேட்குறாங்க, ஆமாம் நீங்கள் 2 பேரும் எப்போவுமே இப்படி தான் இருப்பீங்களா? வாஞ்சிமேன் யார் 2 பேர்? தான் மேனேஜர் சாரும் இவரும். இவங்க தான் சண்டை போட்டுருக்கீங்க. நானும் வந்ததுலேருந்து பார்த்துருக்கேன். நீங்கள் 2 பேருமே சண்டை போடுறீங்க. அவரை பற்றி நீங்கள் சொல்கிறீங்க, அவர் என்னென்னா உங்களே நோட்டீஸ் பண்ணி எதுனா ஒன்று சொல்லிகிட்டே இருக்காங்க, உங்களை தேடி வராங்க. நீங்களும் வந்து ஜிம்மன் கிட்டேயும் எதுனா சொல்லிகிட்டே இருக்கீங்க, அதுக்கப்புறம் மாட்டிக்கிறீங்க. என்ன நடக்குது? ஏன் உங்களுக்குள்ள செட்டே ஆகுதா? இங்கே ஜிம்மன் சிரிக்கிறான், மறைக்கிறான். இங்கே வந்து ஜிம்மன் தான் அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நீங்கள் வந்ததுலேருந்தே நீங்கள் சொல்கிற மாதிரி செட்டே ஆகாது, எப்போவுமே செட் ஆகாது. ஏன்னே தெரியாது, ஏன் செட் ஆகாதுன்னு தெரியவே தெரியாது. அதுக்கேற்ற மாதிரி இவனும் கம்முன்னு இருக்க மாட்டான். அவன் வாயை வச்சுட்டு என்ன பேசிக்கிட்டே இருப்பான், கரெக்டாக மாட்டிப்பான். அவன் ஃபைல்ஸில் என்ன தப்பு பண்ணானா அதுக்கு சார் வந்து கூப்பிடுவார், இவர் போய் மாட்டிப்பார். அதுக்கப்புறம் என்கிட்ட வந்து புலம்புவார். இதுதான் அவருக்கு வேலை. இல்லையா தாங்க, நீ கொஞ்ச நேரம் மூடு சரியா, நீ ஏன் மாட்டி விட்டுறது? இப்போ கரெக்டாக தானே சொன்னேன், வேறு என்ன சாப்பா சொல்லிட்டேன். அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே திரும்பிக்கிறாங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு தாங்க ஒரு கால் வருது. அது பார்த்தானா சிவா கிட்ட இருந்தான். ஐயோ எதுக்கு இப்போ கால் பண்ணுறான்? ஹலோ சார், உள்ளவா கேபின்குள்ளையா சார்? ஓகே சார். அப்படின்னு சொல்லி கட் பண்ணிக்கிறான். இங்கே ஜிம்முக்கு எடுத்துருவான். நீ ஃபைல்ஸ் என்ன தப்பு பண்ணியா? நான் தான் தப்பு இல்லைடா, கரெக்டாக தான் வச்சுருந்தேன். உண்மையாக சொல்லு. நான் கரெக்டாக தானே வச்சுருக்கேன், நீ வேணா போய் பாரு வேணாம். அவன் ஏதோ பாராட்டுறதுக்கு தான் கூப்பிட்ருப்பான். அவன் மட்டும் பாராட்டாமல் எதுனா என்னை வந்து சொன்னான்னு வச்சுக்கேன், நான் பேச மாட்டேன், என் செருப்பு தான் அவன்கிட்ட வந்து பேசுவேன். கூல் இப்போ பாருப்போ, அவன் வந்து பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து போகிறான் கேபின்குள்ளே. எக்ஸ்கியூஸ் மீ சார், உள்ளாட்டா? வாங்க. சார் எதுக்கு சார் கூப்பிட்டீங்க? என்னது இது? ஃபைல்ஸு சார். ஃபைல்ஸுன்னு நல்லா தெரியுது, ஏன் இவ்வளோ மிஸ்டேக்ஸா? சார் அப்போலாம் வாய்ப்பே இல்லை சார். அவங்க எங்கள் டீம் பசங்களாம் ரொம்ப நல்லா தங்கமான பசங்க சார், எந்த தப்பும் பண்ணாமல் இருப்பாங்க. ஏன் என் கண்ணில் குருடா? எனக்கு தெரியாது இல்லை தப்பு இருக்கா இல்லையாண்ணே. தப்பு இருக்குன்னா தானே நான் கூப்பிட்டு வந்து சொல்கிறேன். சரி அது ஜிம்மன் கரெக்டாக தான் சார் பண்ணியிருப்பான். அவன் செக்லாம் பண்ணான். அவன் செக் பண்ணிட்டு இருக்கட்டும், நீ தானே டீம் இல்லை, நீ தானே ரெஸ்பான்சிபிள் எடுத்ததுனால செக் பண்ணி அதுக்கப்புறம் என் கையில் கொடுக்கணுமா இல்லையா? லேட்டாக வர, அது வர ட்ராயரில் வர வச்சுட்டு போயிருக்க. நேற்று நைட்டு செக் பண்ணியிருந்தானே, இப்போ எதுக்கு இந்த பிரச்சனைலாம் வரப்போகுது? இது கரெக்டாக நான் ஒரு வேலை இந்த ஃபைல்ஸ் எடுத்து நான் என் பாஸ்கிட்ட கொடுத்துருந்தா என்ன ஆயிருக்கும்? எனக்கு தானே திட்டு வரும். அவர் என்ன சொல்லுவார்? உங்கள் டீம் மெம்பர்ஸ்லாம் கரெக்டாகவே பண்ண மாட்டேங்கிறாங்களே அப்படின்னு தானே என்ன தானே சொல்லுவாங்க. சாரி சார், அடுத்த தடவை கரெக்டாக பண்ணுங்க. இந்தா. ஓகே சார் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டு போயிடுறான். இப்போ வந்து வெளில போனோடனே குடுகுடுன்னு ஜிம்முக்கிட்ட போய் அந்த ஃபைல்ஸை தலையிலே அடிக்கிறான். ஏமா மாடு நாயே, கரெக்டாக தானே கேட்டேன், ஒரு தடவைக்கு 100 தடவை கேட்டேனா இல்லையா? என்ன தப்பு பண்ணியிருக்கியா நீ? அவன் வந்து என்ன வச்சு திட்டான்டா உன்னையா தாங்க இரு சாரி இரு நான் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து அவன் பார்க்குறான். மிஸ்டேக்ஸ் இருக்குது, அதை பார்த்துட்டு தாங்க பார்க்குறான். ஐயோ இதை பார்த்துட்டு நம்ம என்ன சொல்லுவானோ, அடித்தானா தாங்கவே மாட்டோம். ஜீவனா இங்கேருந்து எஸ்கேப் ஆகிடலாம். எனக்கு வயிற்று கலைக்குது, நான் 2 மினிட்ஸ் வந்துடுறேன், உனக்கு சரி பண்ணு. எனக்குலாம் சரி இப்போவே சரி பார்த்துறேன், நீ இங்கே போனாலும் சரி போயிடு ப்ளீஸ்டா, நான் போயிட்டு வந்துடுறேன். ஓகே, நீ கோவத்தை அடக்கு பற்றி காம் டவுன் ஆகு, நான் அப்புறம் வந்துடுறேன். ஓகே அப்படின்னு சொல்லி ஓடிடுறான். இங்கே வந்து நாங்கள் இன்னும் கடுப்பாயிருது. அந்த ஃபைல்ஸ் எடுத்து அவன் டெஸ்கில் வச்சு அந்த சிஸ்டம் ஆன் பண்ணி அவனே ஒர்க் பண்ணுறான். ஆனால் கோவமாக அந்த கீபோர்டுக்கும் தட்டுன்னு இருக்கான். அப்படி தட்டின்னுக்கான் அவன் கோவத்தில். எங்கள் டீம் மெம்பர்ஸ்லாம் ஷாக்கிங்காக பார்த்துட்டு ஐயோ என்கிட்டலாம் ரொம்ப வச்சக்கூடாதுடா அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து இப்போ கொஞ்சம் தள்ளி அவங்ககிட்டேருந்து கொஞ்சம் தள்ளி உட்காந்துக்கிறாங்க.
கொஞ்ச நேரம் கழிச்சு இப்போ வந்து எல்லோரும் கேண்டீன் போயிடுறாங்க. ஏன்னா லன்ச் பிரேக் மாதிரி ஓகேங்களா. ஸோ அதனால எல்லாம் போயிடுறாங்கனால அவங்க சுகம் வந்து ஒரு டேபிள் உட்காந்துருக்கான். இப்போ அங்கே ஜங்குக்கு வந்து உட்காந்துறாங்க. அவங்க வந்து ஜங்குக்கும் ஒரு எம்ப்ளாயி தான். எம்ப்ளாயி மீன்ஸ் லைக் சுகா அளவுக்கு ஒரு லெவலில் ஒரு மேனேஜராக இருக்கான் வேறு இடத்துக்கு, வேறு டிபார்ட்மெண்ட்டுக்கு. இங்கே வந்து ஜங்குக் அப்படியே வந்து சுகா பக்கத்தில் உட்காந்துட்டு அவன் வந்து சொல்கிறான், என்னடா காலங்காத்தாலே நாங்கள் வெறுப்பேற்றிட்டு போல. நான் என்ன பண்ணேன்? நான் எதுவும் பண்ணல. காலையில் தான் பார்த்தனே அவன் லேட்டப்பா சிஸ்டமும் தெரில, அது தூரத்தில் வந்து பார்க்கணும் சரியாக தெரில, போட்டு தட்டுன்னு தட்டின்னு வந்துடுமா? அப்படியா? ஏன் தெரிலையே, உன் கேபின் போயிட்டு வந்திருக்கப்போ தான் அப்போ தட்டின்தான். டேய், ஒரு ஃபைல்ஸில் நான் உனக்கு ஒரு ப்ராஜெக்ட் கொடுத்தேன், ஃபைல்ஸில் அவ்வளோ மிஸ்டேக், பார்த்தா ஜிம்மன் கிட்ட கொடுத்துருக்கான். சரி, அவன் ஜிம்மன் கிட்ட கொடுத்து கூட பெருசு இல்லைடா, அவன் அதை பார்க்கணும்ல. ஒரு டீம் லீடர் பார்த்து தானே ஆகணும். எவ்வளோ மிஸ்டேக் இருக்குது. நான் அதை போய் நான் பாஸ் கிட்ட கொடுத்துருந்தேன்னா அவன் என்ன பிடிச்சி தானே திட்டுவான். கரெக்ட் தான். அதுவும் நான் அவனை திட்ட கூட இல்லை, ரெஸ்பான்சிபிளாக இருன்னு தான் சொன்னேன். சரி விட்றா அதுக்கு போய் அவ்வளோ டென்ஷன் நான் மட்டும் என்ன பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பேசியிருக்காங்க. கரெக்டாக அங்கே தான் ஜிம்மன் அண்ட் எல்லாரும் சில பேர் இருக்காங்க. இதை பார்த்துட்டு சங்கு அங்கே இப்போ வராமல் வந்தால் வந்துட்டு போட்டோம், நம்ம டேபிளில் வரப்போகிறோம். இல்லை முட்டுரு, உன் காஃபி குடி அப்படின்னு சரியா அவன் வந்து அவன் காஃபி குடிச்சுருக்கான். ஆனால் அப்படியே அறியாமல் சுகரோட ஐஸ் வந்து தாங்கல போது அதை எப்படியோ அவாய்ட் பண்ணுறான். இப்போ கொஞ்ச நாள் கழிச்சு தாங்கே வந்து சுகாவை பார்த்துட்றான். அவங்க 2 பேருக்குள்ள ஐ கான்டாக்ட் வருது. இங்கே வந்து தாங்கலாம் அப்படின்னு சொல்லி தெரிவிக்கிறான். அதை பார்த்து லைட்டாக சிரிச்சுட்டு அதுக்கப்புறம் அதை அப்படியே போயிடுது. அந்த சிரிப்பு அப்படியே போயிடுது. அதுக்கப்புறம் கொஞ்சம் காஃபி குடிக்கிறான். அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு சுகா ஆனால் பார்க்குறாங்களா இல்லையான்னு பார்த்துட்டு தாங்க அப்படியே கொஞ்ச நேரம் அட்மையர் பண்ணுறான். அதுக்கப்புறம் அது வந்து அப்படியே வந்து காஃபியை பார்த்துட்றான். அதுக்கப்புறம் இங்கே தாங்க பார்த்தோன்னா ஏன்னா அவனும் அப்படி தான் யாருன்னா பார்க்குறாங்களா இல்லையான்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் லைக் சுகாவை பார்க்குறான். அதுக்கப்புறமா திருப்பியும் சுகாக்கிட்ட பேச ஆரம்பிச்சிடறான். இப்படியே இவங்க 2 பேருக்குள்ளே போய் நிற்கு. ஆனால் இந்த பக்கம் ஜங்குக்கை பார்த்தோன்னா ஜங்குக்கும் ஜிம்முன்னு வரணும் அந்த ஐஸ்குள்ளேயே அந்த கண்ணுக்குள்ளேயே வந்து ரொமான்ஸ் பண்ணி நிற்காங்க. ஏன்னா வந்து ஜங்குக்கும் ஜிம்முனும் லவர்ஸ். ஸோ எல்லாருக்கும் அங்கே இருக்கவங்க நிறைய பேருக்கு தெரியும். இப்போ இங்கே வந்து ஸ்ரீகாதான் வாடா போகலாம், டைம் ஆகிடுச்சு, நமக்கு போய் மீட்டிங் வேறு இருக்குது அப்படின்னு சொல்லி அவன் ஜங்கு பக்கம் திரும்ப பார்த்தா அவங்க 2 பேரும் இப்படி பார்க்கறத ஐயோ இந்த குடும்பத்தெல்லாம் பார்க்க வேண்டாரு. வரியா இல்லையா? வரேன்டா உனக்கு தான் எதுவுமே அமைய மாட்டேங்குது, எனக்கு அமையதில்லை, அது கொஞ்சம் ரசிக்க விடியா வட அப்படின்னு சொல்லிட்டு அவட கைப்பூச்சி இழுத்துட்டு அங்கேருந்து தரத்தரம் இழுத்துட்டு போயிடறான். இங்கே வந்து தானும் ஜிம்மும் அதை பார்த்து சிரிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. ஸோ அப்படியே வந்து அந்த நாள் மீன்ஸ் லைக் அந்த ஆஃபீஸ் டே முடியுது. இப்போ இந்த பக்கம் பார்த்தோன்னா தான் நைட் டைம், அது ஒரு 11 o'clock போல் இருக்கும். நைட் டைம் அவன் வீட்டில் அவன் ஒரு அப்பார்ட்மெண்ட்டில் தான் தங்கியிருக்கான். அந்த இடத்துல வந்து இப்போ வந்து டிவி பார்த்துக்கிட்டு காஃபி குடிச்சிட்டு ரொம்ப பெரியான ஒரு ஷர்ட் தான், ரொம்ப பெருசான ஷர்ட் அது போட்டுக்கிட்டு கொஞ்சம் ஒரு ஷார்ட்டான ஒரு ஷார்ட்ஸ் போட்டிருக்கான். லைக் ஒரு முட்டிக்கு மேலே இருக்க ஷார்ட்ஸ் ஓகேங்களா, அது போட்டிருக்கான். இப்போ கொஞ்ச நாள் கழித்து அவங்க யாரும் காலிங் பெல் அடிக்கிறாங்க. ஸோ தாங்கும் அந்த காஃபி கப் அப்படியே வந்து டேபிளை வச்சுட்டு அந்த டிவி ஆஃப் பண்ணிவிட்டு போய் அந்த கதவை ஓப்பன் பண்ணலாம். இப்போ அந்த பர்சன் அங்கே வெளில இருக்க பர்சன் வந்து அப்படியே தாங்க மேலே கீழேன்னு பார்த்துட்டு அந்த ஷர்ட் பார்த்தோன்னே லைட்டாக ஸ்மோக் பண்ணிவிட்டு அப்படியே வந்து அந்த டோர் கிட்ட சாஞ்சிக்கிறான். இங்கே அப்படியே கை கட்டிக்கிட்டு அந்த பர்சன் அப்படியே முறைக்கிறான், செம்மையாக முறைச்சுன்னுக்கான். இப்போ கொஞ்ச நேரம் கழித்து வந்து அப்படியே அந்த பர்சனோட காலரை பிடிச்சி உள்ளே இழுத்துட்டு டோரை க்ளோஸ் பண்ணிக்கிறான். இப்போ அங்கே வந்து
அந்த பர்சனை அப்படியே வாலில் பின் பண்ணி செம்மையாக ஃபோர்ஸாக ரஃப்பாக அப்படி கிஸ் பண்ணியிருக்கான். லிட்ரலி அந்த பர்சனோட கிளிப்பை அப்படி ஏட் பண்ணுற மாதிரி கிடச்சிருக்கான். இங்கே வந்து அந்த பர்சன் வலிக்குது லைட்டாக. பட் ஆனால் அந்த தாங்கோட இப்போ இருக்கணும் அப்போ செலுத்து அவனும் பேக் கிஸ் பண்ணுறான். அப்படியே அங்கேயும் மோதிக்கிட்டு டேபிளில், கவுச்சில், அதுக்கப்புறம் டோரில், வாலில், நிறைய சேரில் அப்படியே அங்கேயும் மோதிக்கிட்டே கிஸ் பண்ணியிருக்காங்க. யாரா ஃபஸ்ட்டு பார்த்துக்கலாம்டா அப்படின்னு வந்து பண்ணியிருக்காங்க. கொஞ்ச நாள் கழிச்சு அப்படியே எப்படியோ பெட்ரூம்குள்ளே போயிடுறாங்க. பெட்ரூம்குள்ளே போயிட்டு அவங்க அந்த பெட்டில் தள்ளி விட்டுட்டு அப்படியே வந்து அப்படியே ரெடியூஸ் ஒரு லஸ்ட்டுனோட லவ் அண்ட் லஸ்ட் ரெண்டுமே கலந்த ஒரு ஐஸோட அவன் பாடி பார்த்துன்னுக்கான். இவன் வந்து அப்படியே அந்த பர்சன் அவனோட ஷர்ட் இருக்கும், ஷர்ட்டை கட்டிட்டு அந்த ஃபஸ்ட்டு டை கட்டி அந்த டையை அப்படியே தூக்கி போட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து அந்த ஷர்ட்டை கட்டுறான். ஷர்ட்டுக்குள்ளே ஒரு நார்மல் பனியன் இருக்கும்ல அது போட்டிருப்பான். ஸோ அந்த ஷர்ட் கட்டினோடனே நம்மளுக்கு வந்து அந்த ஷோல்டர்ஸ், அந்த ஆர்ம்ஸ்லாம் ரொம்ப பர்க்கர் தெரியும்ல. ஸோ அது அவங்ககிட்ட இருக்குது, அந்த பர்சன்கிட்ட இருக்குது. இங்கே வந்து அந்த படத்தை நிற்பான்ல. ஸோ அப்படியே வந்து ஆஃப் ஐஸோட நம்ம ஒருத்தர் முறைப்போம்ல, அந்த மாதிரி குறுக்குறுன்னு அந்த பாடியை பார்த்துன்னுக்கான். இப்போ வந்து கொஞ்ச நாள் கழிச்சு அப்படியே வந்து அந்த பர்சன் டேங்கோட கழுத்தில் அப்படியே ஸ்மெல் பண்ணுறான். அந்த ஷர்ட்டும் அந்த நெக்கில் இருக்கிறதும் அப்படியே ஸ்மெல் பண்ணுறான். ஸ்மெல் பண்ணிவிட்டு அது ஸ்மெல் பண்ணிட்டுக்கு அப்புறம் அந்த பர்சன் சொல்கிறாங்க, பரவாயில்ல, என் மேலே வர ஸ்மெல்லோட நீ என் ட்ரெஸ்ஸை போட்டால் என்னோட அதிகமாக தான் வருது அப்படின்னு சொல்ல இங்கே வந்து அப்படியே அவனுக்கு கொஞ்சம் உள்ளுக்குள்ளே சந்தோஷம், அதே ஒரு மாதிரி ஆகுது. பட் ஆனால் வந்து அப்படியே தள்ளி வரான் அந்த பசங்க. போ இது பேசாது, பேசாமல் தான் இவ்வளோ நம்ம கிஸ் பண்ணியும் இன்னும் விளாட்றா. இவ்வளோ வருஷமாக பேசுனதுனால தானே என்கிட்ட இவ்வளோ க்ளோஸாக இருக்க, அதை சொல்கிறேன். நீ பேசணும்னு சொல்லாத, சண்டை போட்டோன்னு சொல்லு. காலையும் சண்டை. நேற்று நைட்டு நீ என்ன ப்ராமிஸ் பண்ண? நீ உன் மேலே மிஸ்டேக் இருந்தால்தான் நான் உன்னை அப்படி சொன்னேன். அதே மாதிரி நான் ஒன்றும் மற்றவங்க முன்னாடி ஒன்றும் சொல்லலையே, கேபின்லேருந்து தானே சொன்னேன். அதுவும் உன்னை திட்டக்கூட இல்லை. என்ன உனக்கு இங்கே பாரு, அந்த வார்த்தைகளும் சொல்லாதான்னு எனக்கு எத்தனை தடவை சொல்லுங்க. பாசமாக கொஞ்சம் கேரிங்காக சொல்லுங்க. ஏன் சொல்லவே மாட்டேங்கிற? மறந்துட்டியா என் ஜாப் மேனேஜராக இருக்கிறது கொஞ்சம் கஷ்டம்னு? நீ ஒரு டீம் தான் நீ சமாளிக்கிற, நான் 5-6 டீம் சமாளிக்கிறேன். அப்போ கண்ட்ரோல் பண்ண முடியாது என் கோவத்தெல்லாம். உனக்கு தெரிஞ்சு தான் பேசுகிறேன். அட்லீஸ்ட் நான் உன் ஒய்ஃப்டா, அதுக்காச்சு கொஞ்சம் கேரிங்காக சொல்லலாம்ல. பார்த்தால உன் ஃப்ரெண்டு ஜங்குக்கு என் ஃப்ரெண்டை நீ எப்படி பார்த்துக்கிறாங்க? அவன் சின்ன மிஸ்டேக் பண்ணால் கூட கேரிங்காக தான்டா சொல்கிறான். நீ மட்டும் ஏன் எப்படி சொல்கிற? இப்போ என்ன அவன் பண்ணணுன்றா? கொஞ்சம் ரொமான்டிக்காக சொல்லியாண்டா. என்ன நீ எட்லவே சொல்கிறேன்னா அவனுக்கு யார்? என் ஒய்ஃபு. நீ பேருக்கு தான் சொல்கிற, ட்ரீட் பண்ணுறியா? அப்படியா ட்ரீட் பண்ணுறேன். இது ஒன் நைட் ஸ்டாண்ட் மாதிரி பார்த்துக்கிற. இன்றைக்கி நான் காலைல ஏன் லேட்டாக வந்து உனக்கு நல்லாவே தெரியும். இதை வர பர்சனல் இஷ்யூ கூட இல்லைடா. இதெல்லாம் என் ஹெல்த் இஷ்யூடா. நைட்டு பண்ணிவிட்டு காலைல சீக்கிரமாக கிளம்பிட்டு நான் லேட்டாக வந்துடக்கூடாது. நான் முடியாமல் இங்கே படுத்துனுப்பேன்டா. உனக்கு கால் பண்ணேன் இல்லையா காலைல? பண்ணேன், ஆனால் 7:30 ரொம்ப சீக்கிரமாக ஒரு மீட்டிங் வந்தது. அதனால் அதை அவாய்ட் பண்ண முடியாதுல்ல. ஸோ நான் தான் சீக்கிரமாக கிளம்பி அங்கே மீட்டிங் அட்டன் பண்ணியிருந்தேன். அதான் கால் அட்டன் பண்ண முடியும். ஒன்றால் இந்த லேம் ரீசன்ஸ் கொடுக்க முடியுது. ஆனால் நான் உண்மையான ரீசன் பார்த்தா அது உனக்கு லேமாக இருக்குது. கரெக்டா? இப்போ நீ தான் இந்த சண்டையை ஆரம்பிக்கிற. சண்டை போடாமல் இரு. நான் சண்டை போடக்கூடாது. நீ பண்ண தப்புக்கு நான் வந்து குத்தி காமிக்கக்கூடாது. ஆனால் நான் பண்ண தப்புக்கு குத்தி காமிக்கிறேன். ஏண்டா
அவன் பண்ண ஜிமன் அந்த ஃபைஸில் அவன் அதை தப்பு பண்ணியிருக்கான். அப்போ அவனை திட்ட மாட்டேன், என்னை வந்து சொல்லி அப்படி குத்தி காமிக்கிறேன். நான் டீம் லீடர், நான் தான் ரெஸ்பான்சிபிள். அவன் அப்படின்னா அவன் இங்கே எம்ப்ளாயாக ஒர்க் பண்ணுறான். எம்ப்ளாயி ஒர்க் பண்ணணும்னா அவனுக்கும் ரெஸ்பான்சிபிளாக இருக்குது. அது அவங்ககிட்ட சொல்ல மாட்டியா? தயான் நிறுத்து. நான் நிறுத்த மாட்டேன்டா, நான் நிறுத்த மாட்டேன். இதை வேற என் டீம் மெம்பர் ஒருத்தன் கேட்குறான், உனக்கும் எனக்கும் செட் ஆகாதா, ரொம்ப நாளைக்கு முன்னாடி நமக்குள்ளே செட் ஆகாதா, அதனால தான் நீங்கள் 2 பேரும் சண்டை போடுறீங்களா அப்படின்னு கேட்குறான். என்னால் ஓப்பனாக சொல்ல நம்ம 2 பேரும் புருஷன் பொண்டாட்டி, என்னால் ஓப்பனாக கூட சொல்ல முடியாது. நீ தான் என்னை கண்ட்ரோல் பண்ணி வச்சுருக்க. நம்ம 2 பேரும் புருஷன் பொண்டாட்டின்னு சொல்லக்கூடாது. ஏன் சொன்னால் அது எப்படி சொல்ல, எதுக்குத்தான் கம்பேர் பண்ணுவாங்களே. இப்போ நான் பாராட்டுறேன்னு வச்சுக்கேன், இவன் பார்ஷாலிட்டி காமிக்கிறான், இவன் அவன் பொண்டாட்டில, அதனால தான் இவன் இப்படி பாராட்டுறான் சின்ன சின்ன விஷயத்துக்கு கூட அப்படின்னு சொல்லுவான். அதுக்காக தான் நான் சொல்கிறேன். ஓ, அப்போ மற்றவங்க பற்றி யோசிக்கிறப்போ என்னை பற்றி யோசிக்கல. தயான், நீ எதுக்குத்தான் கோவப்பட்ட, எனக்கு எதுக்குத்தான் டென்ஷன் ஆகிறேன்னா இதுக்கு நான் எதுவும் முடியாது. கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ, கொஞ்ச நாள் ஆகட்டும், நானே ஓப்பனாக சொல்லிடுறேன். அது வரைக்கும் கண்ணவன் பேச்சுலாம் நான் கேட்கணுமா? என்னால் ஓப்பனாக சொன்னால் நம்ம 2 பேரும் புருஷன் பண்ணாட்டிங்க, அதனால் பர்சனலாக சண்டை போடுறோன்னு. அதுதான் நானும் சொல்கிறேன், எதுக்கு ஆஃபீஸ் மேட்டரில் எதுக்கு நம்ம பர்சனல் மேட்டர் இருக்கணுன்றேன். சுகா, நிறுத்து. இப்போ இன்னைக்கு நான் ஹாலில் படுத்துக்கிறேன், இன்னைக்கு நீங்கள் படுக்கிறேன், அதுதான் பனிஷ்மெண்ட். நாளையிலேருந்து நீங்கள் உங்கள் கேரக்டர் மாற்றவே இல்லை. நார்மலாக என்னை ட்ரீட் பண்ணுவோம், ஒரு ஒய்ஃப் மாதிரி ட்ரீட் பண்ணுவோம். அட்லீஸ்ட் உங்கள் கேபில் என்னை ட்ரீட் பண்ணலாம். அப்போ நான் வந்து உங்க கூட இங்கே படுக்கிறேன், சரியா? அதை வைக்கும் ஒன்று வேணும். என்ன கிஸ் பண்ணிட்டு போயிட்டு அதுக்கப்புறம் நான் மூடை ஏற்றிட்டு போகிறேன்ற. இதான் பனிஷ்மெண்ட். உன் தம்பி வச்சு அழுதுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து கிளம்பிடுறான். இங்கே வந்து சுகாவுக்கு என்ன சொல்றதுனே தெரியல. அவனை தடுத்து நிறுத்தவும் முடியல. அவனுக்கு வந்து அவன் சொல்கிறது கரெக்ட் தானே அப்படின்னு ரீசனாக இங்கே 2 பேரும் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் தான், லவ் மேரேஜ் தான். ஏன் அவன் வந்து சொல்லலை? ஏன்னா வந்து ஏன் ஆஃபீஸில் வந்து எங்கள் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபு இல்லை நார்மலாக நடந்துக்கிறாங்க அப்படின்னா சுகாவுக்கு ஒரு பயம். அதாவது எதுக்கு எடுத்தாலும் பார்ஷாலிட்டின்னு சொன்னால் அதுக்கப்புறம் இவனுக்கு என்ன ஹர்ட் ஆகிட போகுதுன்னு அதுதான் அவன் சொல்லுவான். பட் ஆனால் அது வந்து தாங்க புரிஞ்சிக்க மாட்டேங்கிறான். ஏன்னா வந்து சிம்மனும் ஜங்குக்கும் வந்து லவ்வர்ஸ்ன்னு வந்து எல்லாருக்கும் தெரியும். பட் ஆனால் இவங்க 2 பேர் பற்றி தெரியாது யாருக்குமே. அதனாலே அவனுக்கு வந்து அது வந்து ஜெலஸ்ன்னு சொல்லலாம். அவனுக்கு வந்து அது வந்து காமிக்கணும், இவன் என் ஹஸ்பண்ட் வந்து மேனேஜராக எல்லாரோட பாஸாக இருக்கான் அப்படின்னு வந்து அவனுக்கு சொல்லணும்னு ரொம்ப ஆசைப்பட்டேன்னா அது வந்து சொல்ல முடியல. அதனால தான் இவனுக்குள்ளே அப்பப்பனோட டெய்லியுமே சண்டை நடக்கும். இப்போ வந்து டேங் வந்து இப்போ வந்து கவுச்சில் தான் படுத்துனுக்கான். இப்போ வந்து இங்கே சுகா கொஞ்ச நேரத்துக்கு மட்டும் அந்த பெட்டில் படுத்துக்கிறான். ஆனால் அவன் வந்து தாங்க பக்கத்தில் இல்லையேன்னு சொல்லி கொஞ்சம் வருத்தமாக இருக்குது. ஸோ அதனால் ஒரு 1 hour to ½ hour கழிச்சு அவன் வந்து அந்த ஹாலுக்கு போகிறான். இங்கே தாங்க பார்த்தோன்னா அப்படியே வந்து படுத்துனுக்கான், தூங்கலை, ஆனால் ஃபோன் பார்த்துனுக்கான். இப்போ வந்து இங்கே சுகா தான் வேறு வழியே இல்லை, நம்ம தான் போய் பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து தாங்க பக்கத்தில் போய் முட்டுப்பட்டு உள்ளே வந்து படுத்தான். போடா தயம், எது இருந்தாலும் பேசிக்கலாம், ஃபஸ்ட்டு உள்ளே வந்து பேசலாம் வா. இங்கே வேண்டாம், ஏசி போயினுக்கு, எதுக்கு நீங்கள் படுக்கணும்? ஏன் நானே ஏசிலையா பிறந்தேன்? இல்லை தயம் வா தயம் ப்ளீஸ். நீ சண்டை போட்டுட்டு என்னை சாரி சொல்ல வைக்கிற பற்றியா? அதுதான் இன்னும் கடுப்பு எதுனா பேசாமல் போ. வா, நான் வரமாட்டேன், நான் எப்படி வரணும்னு எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வந்து அப்படியே ப்ரைடல் ஸ்டைலில் தூக்கிட்டு அவன் வந்து உள்ளே போகிறான். ஆனால் இங்கே டீ இன்னும் விடுறா உனையா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வந்து அவன் ஷோல்டரை கடிக்கிறான். பட் இங்கே வந்து சுகர் விடுற மாதிரி இல்லாத வலிக்குது. வலிக்குதுரா, கடிக்காத, அப்புறம் விடனியா, நீ உள்ளே வா, அதுக்கப்புறம் நான் விடுறேன். எனக்கு விட்டுச்சிக்கேன், அப்போ தான் நான் கடிக்காமல் இருப்பேன், இல்லைன்னா கடிச்சிட்டே இருப்பேன். தயம் குழந்தை ரொம்ப பண்ணாத அப்படின்னு சொல்லிட்டு பெட்டில் அப்படியே டொப்புன்னு போட்டு அந்த டோரை லாக் பண்ணிடுறான். இப்போ உனக்கு என்ன தான் பிரச்சனை?
உனக்கு என்ன பிரச்சனை அதை சொல்லு. எனக்கு என்ன பிரச்சனைனா, நீ நார்மலாக என்கிட்ட எப்போ நடந்துப்ப, ஒய்ஃப் மாதிரி எப்போ என்னை கேர் பண்ணுவ, வீட்டில் மட்டும்தான் என்னை கேர் பண்ணுவியா? ஏன் வீட்டில் கேர் பண்ணுறல, அது உனக்கு பெருசாக தெரியலையா? வீட்டில் மட்டும் போதும், ஆஃபீஸையும் கேர் பண்ணு. என்ன நீ அட்லீஸ்ட் ஒரு மேனேஜர் அண்ட் எம்ப்ளாயி 2 பேரும் வந்து ஒரு டேபிளில் உட்காந்து பேசுறதுக்கு என்ன? நீ ஒரு அப்படி ஜங்க் பக்கத்தில் உட்காந்தா என்ன, அவன் தான் உன் ஒய்ஃபா? நான் தானே உன் ஒய்ஃபு. என் பக்கத்தில் உட்காந்தா என்ன உனக்கு? நீ ஜிம்மன் கூட உட்காருந்த, நீ லேட்டாக வந்த, நான் உனக்காக தான் வெயிட் பண்ணியிருந்தேன். நீ வருவேன்னு நினச்சேன், நான் முன்னாடி இடத்த கண்டுபிடிச்சேன். ஆனால் அவன் வந்துட்டேன், நான் என்ன பண்ணுறது? நீ வருவேன்னு நினச்சேன். நீ ஜிம்மன் நீ அங்கே போய் உட்காரு, அங்கே நான் சுகா பக்கத்தில் உட்காரு, உனக்கு சொல்கிறதுக்கு என்ன? ஜிம்மனுக்கு தெரியும்ல நம்ம 2 பேரும் ஹஸ்பண்ட் ஒய்ஃப்னு. இங்கே பாரு தயம், நீ தான் நிறைய காம்ப்ளிகேட்டாக எடுத்துகிட்டு போய் நிற்க, நான் கிடையாது, புரியுதா? இப்போ என்ன உனக்கு கேபின்லேயும் ப்ரைவேட்டான இடத்துல உனக்கு கேர் பண்ணிக்கணும், அவ்வளோதானே பண்ணுறேன். ஆனால் என் கேபின் இருக்குல்ல, அங்கே கிளாஸ் டோர்ஸாக இருக்குது, அதனால தான் உனக்கு கேர் பண்ணாமல் இருக்கேன், வேறு ஒன்றுமே இல்லை. நான் உன்னை காலை திட்டினேன்னு நான் என்னைக்காச்சும் திட்டியிருக்கேன்? நான் ஃபஸ்ட்டு அதை சொல்லு. காலை திட்டினேன்னா உன்னை ரெஸ்பான்சிபிளாக இருந்தேன்னு சொன்னேன், அதை உன் குத்தி காமிக்கிற மாதிரிக்கா? உன்னோட ஜாப் என்ன? டீம் லீடர், அதாவது மற்றவங்களோட நீ கொஞ்சம் அதிகமான ரெஸ்பான்சிபிள் எடுத்துக்கணும். அப்போ என்னோட ஜாப் என்னது? மேனேஜர். அப்போ நான் உன்னோட அதிகமான ரெஸ்பான்சிபிள் எடுத்துக்கணும். நிறைய ரெஸ்பான்சிபிள் ஒருத்தவங்க மாதிரி நிறையவே இருக்குது. அது பாரு, நம்ம பர்சனல் இடத்துல ப்ரொஃபஷனல் இடத்துக்கு நம்ம எடுத்துகிட்டு வர முடியாது, அது புரிஞ்சுக்கோ. உண்மையாகவே சொல்லு, நம்ம எங்கேயாச்சும் மால் போகும்போது, பார்க் போகும்போது, பீச்சுக்கெலாம் போகும்போது உன்னை என்னைக்காச்சும் நான் கேர் பண்ணாமல் இருந்திருக்கேனா? நீ என்ன சொல்கிற? நான் என்ன மற்றவங்க பற்றி யோசிக்கிறேன்னு? நான் என்னைக்காச்சும் யோசிச்சிருக்கேனா? ஆஃபீஸில் தவிர. இங்கே பாரு, உனக்கு பொறாமை அதிகமாக இருக்குது, அவ்வளோதான். அது சொல்கிறதுக்கு எனக்கு கஷ்டமாக தான் இருக்குது. இங்கே நீ திருப்பியும் டென்ஷனாக என்ன கற்ற போகிறேன்னு ஃபஸ்ட்டு அதை புரிஞ்சுக்கோ. நீ கொஞ்சம் பொறாமைப்படுற. ஜிம்மன் அண்ட் ஜங்குக் அவங்க லவ்வர்ஸாக இருக்காங்க, ஆனால் நம்ம 2 பேரும் ஹஸ்பண்ட் ஒய்ஃப். ஆனால் நான் மேனேஜராக, நீ வந்து என்னது ஒரு டீம் லீடராக இருக்க. நீ என்ன ஒரு நல்ல விஷயம் பண்ணுச்சுக்கேன், இப்போ நீ எல்லா விஷயத்தையும் ரெஸ்பான்சிபிளாக எல்லாமே பார்த்து பண்ணுறேன்னு வச்சுக்கேன். அப்போ நான் உனக்கு கிரெடிட் கொடுக்குறேன்னா மற்றவங்க என்ன யோசிப்பாங்க யோசிச்சுப்பார். அவனுக்கு பார்ஷாலிட்டி பார்க்கலன்னு நினைப்பாங்க. கீழே இருக்க எம்ப்ளாயிஸ்லாம் பார். இதனால் இப்போ நான் உனக்கு கிரெடிட்ஸ் கொடுக்கணும், உனக்கு கேரிங்காக பார்த்துக்கணும்னா என்னால் ப்ரைவேட்டாக தான் பண்ண முடியும், ஆஃபீஸில் மட்டும். மற்ற இடத்துல நான் என்னால் ஓப்பனாக காமிக்கணும், புரியுதா? ஃபஸ்ட்டு அழுத்த நிறுத்து அப்படின்னு சொல்கிறான். ஏன்னா இங்கே வந்து கொஞ்சம் சென்சிட்டிவ். அதே மாதிரி சுகா அப்படி சொன்னோன்னே அவனுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அவன் வந்து ரொம்ப என்ன சொல்ல, அவன் வந்து சாஃப்டாக சொல்லலை, அவன் வாய்ஸ் கொஞ்சம் ரக்கடாக இருக்குது அவனுக்கு. ஸோ அதனால் அவனுக்கு கண்ணீர் வருது. இங்கே வந்து சுகா அதை பார்த்துட்டு, இங்கே பாரு, அழுவாத, நான் ஒன்றுமே சொல்லலை, அழுத அவ்வளோதான், நான் ஒன்றும் பேசவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பெட்டில் போய் படுத்துக்கிறான். இங்கே வந்து சுகா கொஞ்ச நாள் மறைச்சிட்டு அவளுக்கு அப்படியே சிரிக்கிறான். இப்போ சுகா அப்படியே தாங்கோட காலை பிடிச்சி இழுத்து அப்படியே வந்து அப்படியே அவனோட ஃபேஸ் இழுக்கிறான், லைக் ஃபேஸ் டு ஃபேஸ் பார்க்கறதுக்காக காலை பிடிச்சி இழுத்து அதுக்கப்புறம் வந்து தாங்க அப்படியே மடியில் உட்கார வச்சுக்கிறான். இப்போ 2 பேருமே ரொம்ப க்ளோஸ்டாக இருக்காங்க. இவன் வந்து சுகா அப்படியே வந்து தாங்கோட கழுத்தில் அப்படியே வந்து ஸ்மெல் பண்ணுறான், கிஸ் பண்ணுறான். சாரி சரியா? நாளையிலேருந்து உனக்கு கேரிங்காக பார்த்துக்கிறேன். இது ரொம்ப ரியலான ப்ராமிஸ். நான் பார்த்துக்கலன்னா அதுக்கப்புறம் என்ன வேணா சொல்லு. சரி அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 2 பேரும் அப்படியே வந்து சிரிக்கிறாங்க. அது கூட ஸ்லோவாக அப்படியே வந்து கிஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஸோ அங்கே ஒரு மேக்கப் செஷன் நடக்குதுடா. அவங்க மேக்கப் செஷன் நடக்க இப்போ நெக்ஸ்ட் டே ஆகுது. ஆஸ் யூஷுவல் தாங்க லேட்டாக தான் வரான். அண்ட் இங்கே சுகா வந்து முன்னாடியே போயிருப்பான். அண்ட் ஆஸ் யூஷுவல் வந்து தாங்க லேட்டாக தான் வந்திருப்பான். அண்ட் வந்து சுகா வந்து எதுவுமே கேட்கல, ஜிம்மன்கிட்டேயோ எல்லா டீம் மெம்பர்ஸ்கிட்டேயும். ஏன்னா தாங்க வந்து எதுவுமே கேட்கல. இப்போ தாங்க வந்து அவன் டெஸ்கில் உட்காந்துட்டு, ஜிம்மன் சுகா வந்தானா? வரல. என்னை பற்றி கேட்டானா? இல்லை.
ஃபைல்ஸ் பற்றி நாங்கள் கேட்டு இல்லை நாங்கள் கால் பண்ணி வர சொன்னோம், எதுவுமே இல்லை. ஆ, உண்மையாகவே இல்லையா? உண்மையாகவே இல்லை. சரி, ஓகே. நீ ஃபைல்ஸ் முடிச்சிட்டல, அந்த நான் நேற்று கொடுத்தல அது முடிச்சிட்டியா? நான் பாதி முடிச்சுட்டு உனக்கு தந்தல. முடிச்சிட்டேன். சரி கூட, நான் எதுக்கும் செக் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லி செக் பண்ணிவிட்டேன். எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்லிவிட்டு அவன் வந்து எடுத்துகிட்டு போகிறான் அவன் கேபினுக்கு. எடுத்துகிட்டு போயிட்டு, சார் உள்ளே வரலாமா? பார்த்தேன் அப்படின்னு சொல்லிட்டு க்ளோஸ் பண்ணிவிட்டு அந்த டோரை லைட்டாக க்ளோஸ் பண்ணிட்டு அப்படியே வந்து அவனா நிற்கிறான். நின்றுட்டு, இந்தாங்க சார், எல்லாமே முடிச்சிட்டேன், எந்த மிஸ்டேக்ஸும் இருக்காது, நீங்கள் வேணா இப்போ பாருங்கள். அதுதான் இருக்கட்டும், இங்கே வா. இங்கே வா. சரி அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வந்து அவன் முன்னாடி போய் நிற்கிறான். அதாவது அந்த டெஸ்க் தாண்டி அந்த சேர் பக்கம் இருக்காது, அவன் உட்காந்துருக்க சேர் பக்கத்தில் போய் நிற்கிறான். இங்கே வந்து சுகா அப்படியே வந்து எடுத்து அவன் மடியில் உட்கார வைக்கிறான். இங்கே தாங்க செம்ம ஷாக் ஆகுது. சுகா என்ன பண்ணுற நீ? இதுதானே கேட்டேன் நேற்று நைட்டு. என்ன கேட்டேன்? ஒய்ஃப் மாதிரி ட்ரீட் பண்ணுன்னு. அதான் அதுக்கு நீ இப்படியா? அவன் ஒய்ஃப்லாம் இப்படி தான் ட்ரீட் பண்ணுவான். எனக்கும் இப்படி தான் ஆசையாக இருக்குது, இங்கே உட்கார் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ ஃபைல்ஸ் செக் பண்ணுறான். செக் பண்ணிவிட்டு சூப்பராக பண்ணியிருக்க, எந்த மிஸ்டேக்ஸும் இல்லாமல் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வந்து அப்படியே சீக்கில் கிஸ் பண்ணுறான். இதுதான் ஒரு ரிவார்டு, வச்சுக்கோ. சுகா உனக்கு என்ன ஆச்சா? ரியலாவா? இரு அப்படின்னு சொல்லி அப்படியே வந்து ஃபோனை என்ன டச் பண்ணுறான். ஃபீவராக இருக்கா, அவனுக்கு என்ன உடம்பு சரியில்லையான்னு செக் பண்ணுறான். எனக்கு ஒன்றுமே இல்லை, நார்மலாக தான் இருக்கேன். ஏன்னா நம்ப முடியல, நேற்று ஒரு வார்த்தை சொன்னதுக்கு டோட்டலாகவே மாறிட்டியா? ஏதானு கேட்டேன், ஒய்ஃப் மாதிரி ட்ரீட் பண்ணுன்னு. அதான் சரி, இது ரொம்ப ஓவராக இருக்குது, கம்மி பண்ணிக்கோ, நான் இப்போ கிளம்புறேன். எங்கே போகிற? இன்னொரு 1/2 hour மீட்டிங் இருக்குது, அதை ரொம்ப போய் பார்க்கணும். சரி போ அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து போயிடறான். இங்கே தாங்க ஒன்றுமே போடல, உள்ளுக்குள்ள சந்தோஷமாக இருந்தாலும் ஆனால் அவனுக்கு வந்து கன்ஃபியூஸ்டாக இருக்குது, நம்ம இன்னும் ட்ரீமில் தான் இருக்குமான்னு அவனுக்கு இருக்குது. இப்போ கொஞ்ச நாள் கழிச்சு மீட்டிங் வருது. அந்த மீட்டிங்கில் 2 டீம்ஸ் இருக்காங்க. 2 டீம்ஸ் கழிச்சு ஒரு மேனேஜர் இருக்காங்க, லைக் அதாவது சுகா இருக்கான். ஒரு டீம் வந்து தாங்களோட டீம், இன்னொன்று டீம் இருக்குது. அதுதான் இப்போ வந்து லைக் 2-3 பாஸஸ் இருக்காங்க. லைக் சுகாவுக்கும் தாண்டி ஒருத்தவங்க 2-3 இருக்காங்க. இப்போ வந்து அவங்க கேட்குறாங்க, இப்போ எந்த டீம் பெட்டராக இருக்குதுன்னு தெரிஞ்சு தான் நாங்கள் வந்து நெக்ஸ்ட்டு ஒரு பெரிய ப்ராஜெக்ட் கொடுக்க முடியும். ஸோ மிஸ்டர் சுகா, நீங்களே சொல்லுங்கள், எந்த டீம் பெட்டராக இருக்குது அப்படின்னு சொல்ல. இங்கே வந்து நார்மலாகவே சுகா ஒரு டீமை வந்து அப்ரிஷியேட் பண்ண போகிறான்னா அந்த மொத்த டீமுக்கு தான் கொடுப்பான், செப்பரேட்டாக யாருக்கும் சொல்ல மாட்டான். அந்த இந்த தடவை சுகா, சார் தேங்கோட டீம் நல்லாயிருக்கு, அண்ட் தேங் ரொம்பவே கரெக்டாக ப்ராப்பராக ரெஸ்பான்சிபிள் எடுத்து அண்ட் டீம் மெம்பர்ஸ்லாம் பார்த்து ஃபைல்ஸ்லாம் கரெக்டாக செக் பண்ணி எனக்கு எப்போவுமே மெயில் அனுப்பிடுறாங்க அண்ட் அப்டேட் ஆகுது. And this time we can give a chance to Thang team அப்படின்னு சொல்ல. இங்கே தாங்க்கு ஃபுல் ஷாக்கு. அப்படியே வந்து சுகா ஆன் பார்க்குறான். இங்கே வந்து இந்த பாஸஸ்லாம், ஓ நைஸ், அப்படின்னா இந்த தடவை இவங்களுக்கே கொடுக்கலாம் ப்ராஜெக்ட், என்ன சொல்கிறீங்க நீங்கள் அப்படின்னு வந்து இன்னொருத்தவங்க ஒரு பாஸ் கேட்குறாங்க. அவங்களும் ஓகே அதான் கரெக்டு அப்படின்னு அவங்களும் ஒத்துக்கிறாங்க. இங்கே வந்து தாங்க்கு ஒன்றுமே புரியல. அப்படி சுகாவை பார்க்குறேன். ஏன்னா வந்து எந்த டீமாக இருந்தாலும் சரி, ஈவன் தாங்களோட டீமாக இருந்தாலும் சரி, அவன் செப்ரேட் பண்ணி யாருக்குமே வந்து இண்டிவிஜுவலாக அப்ரிஷியேட் பண்ணவே மாட்டான். பட் ஆனால் இந்த தடவை தாங்க வந்து அந்த அப்ரிஷியேட் பண்ணது அவனுக்கு அவனுக்கு ரொம்ப ஹாப்பினஸ்ஸாக இருக்குது. வந்து சுகா அப்படியே அதை பார்த்துட்டு லைட்டாக சிரிச்சுட்டு அவன் வந்து லைக் எப்படின்னா ஒரு அந்த டேபிளில் அந்த லென்த்தான டேபிளுக்கும் ஆப்போசிட்டில் தாங்களோட டீம் இருக்குது. ஆப்போசிட்டில் வந்து பாஸஸ்லாம் உட்காந்துருக்காங்க. அண்ட் சுகா பக்கத்தில் ஒரு எக்ஸ்ட்ரா டீம் இருக்குது, அவ்வளோதான். அண்ட் இப்போ வந்து சுகா அவனை பார்த்து சிரிச்சுட்டு அவன் கால் வந்து அப்படியே வந்து தாங்களோட காலை ரப் பண்ணுறான்.
அது வந்து அவனுக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரியல. அவன் இப்போ தான் அவன் ரியாலிட்டிக்கே வரான். ஓகே இங்கே என்ன நடக்குதுன்னு அப்படின்னா அவன் ரப் பண்ணும்போது தான் அவனுக்கு வந்து உள்ள இங்கே என்ன நடக்குது அப்படின்னு பார்க்குறான். பார்த்துட்டு அப்படியே வந்து அவங்க பேசுறதுலாம் அப்படி கவனிக்கிறான். அப்புறம் அந்த பாஸ் சொல்கிறாங்க, இது வந்து ஒரு 20 crores ஒரு ப்ராஜெக்ட் இது வந்து இவங்களுக்கு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லும்போது அவனுக்கு ரொம்ப ஹாப்பினஸ்ஸாக ப்ரௌடாக ஃபீல் ஆகுது. இங்கே வந்து அவங்க டீம் மெம்பர்ஸுக்கே ரொம்ப ஹாப்பினஸ்ஸாக இருக்குது. ஓகே நம்ம வந்து ஒரு பெரிய ப்ராஜெக்ட் கிடைக்குதுன்னா, ஏன்னா அது ஃபஸ்ட் டைம் நடக்குது அவங்களுக்குள்ள இவ்வளோ பெரிய ப்ராஜெக்ட்டு. மோஸ்ட்லி மற்றவங்களுக்கு தான் கிடைக்கும், ஆனால் தேங்க் கிடச்சதே கிடையாது. இது வந்து அவனுக்கு கிடச்சோடனே வந்து ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. அதுக்கப்புறம் ஒரு 1/2 அன் ஹவர் கழிச்சு அந்த டீம் அந்த மீட்டிங் வந்து முடியுது. இப்போ வந்து பாஸஸ்லாம் கிளம்பிடுறாங்க. அண்ட் அவங்க கிளம்பிட்டதுக்கப்புறம் அந்த ஆப்போசிட்டில் இருக்க அந்த டீம் இருக்காங்களே, அவங்க அப்படியே வந்து கிளாப் பண்ணுறாங்க தாங்கோட டீமுக்கு. ஈவன் தாங் டீமே வந்து கிளாப் பண்ணிக்கிறாங்க அவங்களுக்குள்ள. ஆனால் தாங்க்கு வந்து எதுவுமே பண்ணல, ஜஸ்ட்டு சுகாவே பார்த்துன்னுக்கான், சிரிச்சுட்டு பார்த்துன்னுக்கான். இங்கே வந்து சுகா அப்படியே எனக்கு தலையை ஆட்டுறான், இது உனக்கு தான் சந்தோஷம் வேறு அப்படின்னு சொல்கிற மாதிரியும் இருக்குது. இவன் கொஞ்ச நேரம் கழிச்சு எஜுவன் தான், டேய் இது நம்மளுக்கு கிடச்சிருக்கா, எவ்வளோ பெரிய ப்ராஜெக்ட் நம்மளுக்கு கிடச்சிருக்கு, டேய் தான் ஆமாம் ஆமாம் நம்மளுக்கு தான் கிடச்சிருக்கு, டேய் என்னாச்சுடா, ஒன்றும் இல்லை அது கொஞ்சம் ஷாக்கிங்காக இருக்குது, சர்ப்ரைஸாக இருக்குது, வேறு எதுவும். சரி ஓகே, இன்னைக்கு ஈவினிங் நான் ட்ரீட் தரேன் சரியா. அப்படின்னு சொல்ல இங்கே வந்து பக்கத்தில் இன்னொரு மெம்பர், நீங்கள் எதுக்கு தரணும், டீம் லீடர் தானே தரணும், அவருக்கு தானே ஒரு பெரிய அப்ரிஷியேட்டே கிடச்சிருக்கு, அவரை தட்டோங்க. கரெக்டு, நீ கூட அடே இந்த தடவை நீ தான் ட்ரீட் தர. தரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் தலையை ஆட்டுறான். இந்த பக்கம் சுகாவை பார்க்குறேன், சுகா இன்னும் இருக்க சச்சின் தான் இருக்கான். கொஞ்ச நேரம் கழித்து டீம் மெம்பர்ஸ்லாம் கிளம்பிடுறாங்க, ஈவன் ஜிம்முனும் கிளம்பிடுறான். இங்கே வந்து தான் ஓடி போய் சுகா ஆக்ட் பண்ணிவிட்டு, டே நம்பவே முடியல, நீ நான் அப்ரிஷியேட் பண்ண, எவ்வளோ ஸ்ட்ரிக்டாக இருப்பேன், எவ்வளோ ஹிட்லர் மாதிரி இருப்பேன், என்னென்னா டக்குன்னு மாறிட்டேன், என்ன நேற்று அப்படி சொன்னதுக்கா. என் பொண்டாட்டி அழுது ஒரு விஷயம் கேட்டேன்னா அது என்னால் மறக்க முடியாதுண்ணா. கரெக்ட் தான் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே சிரிக்கிறாங்க. அப்புறம் கொஞ்ச நேரம் கழித்து திருப்பியும் வந்து லன்ச் பிரேக், அந்த லன்ச் பிரேக் இருப்பாங்களே, ஸோ அங்கே போகிறாங்க. இங்கே வந்து தாம் ஜிம்மன் உட்காந்து பேசின்னு இருக்காங்க. அங்கே வந்து ஜங்குக்கும் சுகாவும் அந்த டேபிளில் போய் உட்காந்துக்கிறாங்க. இது தாம்க்கு செம்ம ஷாக்காக இருக்குது. ஈவன் மற்ற டேபிளையும் பார்க்குறாங்க. மற்ற டேபிளில் வந்து சுகா வந்து ஒரு ஒரு எம்ப்ளாயிஸ் கூட உட்காடுறாங்களே அப்படின்னு இருக்குது. ஏன்னா அவன் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருப்பான். யாருக்குமே வந்து ஒரு ஸ்ட்ரிக்டான ஒரு மேனேஜர் ஒரு எம்ப்ளாயி கூட உட்காந்துட்டாங்கன்னு அவங்களால நம்பவே முடியல. ஈவன் வந்து சுகா வந்து அவ்வளோலாம் சாஃப்டான காய கிடையாது ஆஃபீஸில் மட்டும். இப்போ வந்து ஒரு எம்ப்ளாயி கூட உட்காந்து வந்து அவங்களுக்கு கொஞ்சம் ஷாக்கிங்காக இருக்குது. இப்போ இங்கே தாங்கண்ணா என்னடா புதுசாக இங்கெல்லாம் வந்து உட்காருங்க. ஆமாம் நீ என் ஒய்ஃபில் உன் பக்கத்து உட்காந்து வேறு யார் பக்கத்து உட்காருது. இங்கே வந்து ஜிமன், ஓ என்ன இந்த புது மாற்றம், காலையிலேருந்து பார்த்துருக்கேன், காலையிலேருந்து தாங்க பற்றி கேட்கல, ஆனால் தாங்க உள்ளே வந்திருக்கவரும் இங்கே திட்டலன்னு தாங்க சொன்னான். அதுக்கப்புறம் மீட்டிங்கில் என்னன்னா இவனை அப்ரிஷியேட்லாம் பண்ணி ஒரு ப்ராஜெக்டே கொடுத்துருக்கீங்க, என்ன நடக்குதுங்க அப்படின்னு இங்கே வந்து ஜிமன் சொல்ல. இங்கே ஜங்குக், ஆமாண்டா புதுசாக பார்க்குறேன், என்னாச்சு உனக்குள்ளே இவ்வளோ பெரிய மாற்றம், என்னை கூட ஜிம் பக்கத்தில் உட்கார விட மாட்டேன், நான் புதுசாக. அதுவும் இல்லை, என் ஒய்ஃப் ஒரு விஷயத்தை கேட்டாங்க, அதான் அது நிறைவேற்றலாம் அப்படின்னு சொல்லி பண்ணுறேன் அப்படின்னு சொல்ல. எங்கள் தேங்க் வந்து வலுக்கிற ரொம்ப ஹாப்பியாக இருக்கு. ஆனால் இங்கே சிவா அது ஒரு செகண்ட் உடச்சிட்றான். என்ன சொல்கிறாங்க, ஆனால் நம்ம 2 பேரும் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் சொல்ல வேணாம், ஓகே போடா, ஏய் சவுண்டை கூட என்ன அப்படிலாம் சொல்கிறேன், நான் இன்னும் மேனேஜர் தான், வீட்டுக்கு வர வச்சுக்கோ நான் சொல்ல. இவங்க அப்படியே சிரிக்கிறாங்க. டெலிவரினா இவங்க 4 பேருமே காலேஜ்லேருந்து தான் வந்திருக்காங்க. காலேஜுக்கு வந்து ஜங்குக்கும் சுகாவும் காலேஜில் சீனியராக இருந்திருப்பாங்க. அண்ட் வந்து ஜிமன் வந்து ஜூனியராக இருப்பாங்க. ஓகேங்களா.
அண்ட் அதுக்கப்புறம் வந்து இங்கே அந்த லன்ச் பிரேக் முடிகிற வரைக்கும் சுகாரோட கை வந்து தாங்கோட கையை ஹோல்ட் பண்ணிட்டு தான் இருந்தது டேபிளுக்கு அடியில். இங்கே வந்து ஜங்குக்கும் ஜிவனும் அப்படியே கண்ணுக்குள்ளேயே திருப்பியும் ஒரு ரொமான்ஸ் நடக்குது. அவங்களுக்குள்ளே அப்படியே பேசிக்கிறாங்க, லவ் பண்ணுறாங்க, லவ் மூட ஆகிட்டாங்க. இங்கே 2 பேரும் ஒரு எக்ஸ்ப்ரெஷன், ஒரே ஒரு எக்ஸ்ப்ரெஷன், அது ஒன்றும் இல்லை, ஒரு சின்ன ஸ்மைல். அந்த சின்ன ஸ்மைலுக்குள்ளேயே இவங்க 2 பேரும் அந்த லன்ச் பிரேக் முடியுது. ஸோ அதே மாதிரி இந்த எஃப்எஃப்பும் முடியுது. ஓகேங்களா? ஸோ இந்த ஒன் ஷாட் எப்படி இருந்துன்னு சொல்லுங்கள். அண்ட் இந்த ஒன் ஷாட் பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்கடா. அண்ட் சத்யா, சுதா அண்ட் இன்னொருத்தவங்க இந்த எஃப்எஃப் இந்த விஷ் கேட்டவங்களே வந்து எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள். இந்த எஃப்எஃப் 2 எஃப்எஃப் எப்படி இருந்தது? போன எஃப்எஃப் தான் ரொம்ப சின்னதாக முடிஞ்சுது. இந்த எஃப்எஃப் எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள். ஓகேங்களா? ஸோ பை குட்டீஸ்.